தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி நம்ம வரைகிறது, ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரையணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ், ஆசிலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்களா செல்ஃபா வரைகிறது தான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க வரைகிறது மூலியமா அந்த ஸ்டாக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கா அப்படின்னு நீங்களாவே செல்ஃபா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வரைகிறதுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் நாலேஜோ ஃபண்டமெண்டல் நாலேஜோ இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. எல்லாருமே வரையலாம். நீங்க ஸ்டார்டிங் இப்பதான் பிகினர்ஸ் உள்ள வந்திருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ட்ரெண்ட் லைனை ஈஸியா வரையலாம். இந்த ட்ரெண்ட் லைனை எல்லா விதமான செக்மெண்ட்டுக்கும் நீங்க வரைஞ்சிக்கலாம். ஈக்விட்டிக்கு வரைஞ்சிக்கலாம், கமாடிட்டிக்கு வரையலாம், ஃபோரெக்ஸ்க்கு வரையலாம். அந்த மாதிரி என்னென்ன செக்மெண்ட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்களோ எல்லா செக்மெண்ட்டுக்குமே இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க வரைஞ்சு பார்த்துக்கலாம். அதே போல இப்ப நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இல்ல ஷார்ட் டேர்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் ட்ரெண்ட் லைன் வரையலாம். இல்ல லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் கூட இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி நீங்க அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ட்ரெண்ட் லைனை வரையணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதற்கு 2 விதமான ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ், இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணமா ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துப்போம். அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 100 ரூபீஸ். அது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 5 ரூபாய் இன்னைக்கு சடனா மேல போகுது. அதாவது 5% அது இன்னைக்கு ஒரே நாள்ல மூவ்மெண்ட் ஆயிருது. இந்த 5% மூவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி ஓவராலா அப் ட்ரெண்ட்ல இருக்கு நம்மளால சொல்லிட முடியுமா? முடியாது. அந்த கம்பெனி அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாதான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி அப் ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ணிட முடியாது. ரெண்டாவது ரீசன், இந்த ரெண்டாவது ரீசனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு இண்டிகேட்டர், ஆசிலேட்டர் வச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேனே, இதுக்கு எதுக்கு சார் நான் ட்ரெண்ட் லைன்லாம் வரையணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர், ஆசிலேட்டர் எல்லாமே ப்ரீவியஸ் டேட்டா வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த வேல்யூ ஷோ ஆகும். இதனால அந்த ஸ்டாக்கோட அக்யூரேட்டான பிரேக்கிங் பாயிண்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட உங்களால ட்ராக் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனாலயும் தான் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வரைகிறோம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நண்பா, இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வரைவாங்க. அதாவது அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வரைவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்ல எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஜெரோதாவோட கை டேஷ்போர்டு ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம ஏதாவது ஒரு 2 கம்பெனிக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு HDFC லைஃப் எடுத்துக்கிறேன். HDFC லைஃப்ல மோர்ல போயிட்டு பாப்அப் சார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பாருங்க, ஒரு தனி விண்டோட HDFCயோட சார்ட் ஓபன் ஆயிருச்சு. இதுல நான் 1 டே கேண்டில் இப்போ நான் வச்சிருக்கேன். நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ற அந்த 3 மினிட்டோ இல்ல 5 மினிட்டோ எந்த கேண்டிலுக்கு வேணும்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. இதுதான் அந்த கொரோனா அந்த ஸ்டார்டிங் டைம், அந்த மார்ச் எண்டு ஏப்ரல் 1 இருக்குல்ல. ஸோ அந்த டைம் பாருங்க நல்லா மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் மேலே போறது போல தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் மேலே போயிட்டு டிரால போயிட்டு டூல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் நான் வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேல போயிருக்குல்ல, அது 2 கனெக்ட் ஆகுற மாதிரி வரையணும். இப்போ உதாரணமா பாருங்க, இந்த இடத்துல ஒரு அப் இருக்கு, இந்த இடத்துல ஒரு அப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ கீழே பாருங்க, கீழே எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க போல தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் போல நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இது மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் போலயே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனோடனே மார்க்கெட் பாருங்க நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இதுதாங்க ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இந்த மேல் அப்பு வந்து ரெண்டு கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு, இந்த டவுன்ல பாருங்க இந்த இடத்துல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டவுன் வந்து ரெண்டு கனெக்ட் ஆகணும், அதாவது சப்போர்ட் ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல பாருங்க இதுலேருந்து இதுவரை மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே இருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. இதை கிராஸ் ஆகி மேலே போகும்போது தான் இதை தான் நம்ம ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 இது டச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் 3 டச் ஆகி நீங்க வரையலாம். அந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கும். தட் மீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம் தான் எப்படி வரையலாம்னு பாருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கு. ஸோ இது நம்ம ஒரு இதாக வரையலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த இடம் இருக்கு. ஸோ இதை பாருங்க. ஸோ இதுதான் இதுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா அப்பில் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு பாருங்க இந்த இடத்துல வந்து இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கீழே வரைஞ்சிருக்கேன் தெரியுமா, இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் வந்து கீழே வரைஞ்சிச்சு. ஒருவேளை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்குங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ நல்லா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க இங்கே வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே அப்போ அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே ஒன்று வரைங்க. இது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அங்கேருந்து வந்திருக்கு. வந்துட்டு இந்த இடத்துல மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனோடனே கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 லைன் வரைங்க. மேலே வந்து அப்போ கனெக்ட் ஆகிறது போல் ஒரு லைனும், கீழே வந்து டவுன் சப்போர்ட்டை கனெக்ட் ஆகிறது போல 2 லைன் வரைங்க. இந்த 2 லைனுக்குள்ள மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அது ரேஞ்ச் பவுண்ட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எய்தர் வந்து அப் ட்ரெண்டையோ இல்லைனா டவுன் ட்ரெண்டையோ, அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த மேலே உள்ள லைனையோ இல்லைனா கீழே உள்ள லைனையோ நீங்கள் வந்து அது கட் ஆகும்போது லாங்கோ ஷார்ட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு கம்பெனி ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம எதை செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் மோரில் போயிட்டு நான் பாப்அப் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஐசிஐசியோட சார்ட் வந்து தனியாக ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் சேம் வந்து அந்த கொரோனா டயத்தில் மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மேலேயும் கீழேயுமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது போலே இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் நான் போயிட்டு ட்ராவில் போயிட்டு நான் வந்து டூல்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல கரண்டாக இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு 3 இது இந்த இடத்துல டச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா ஒரு கிளியர் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எந்த இது 340 வந்து ஒரு கிளியர் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடம் நான் ஏன் வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 2 கனெக்ட் ஆகி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. எய்தர் வந்து அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது, ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இந்த மார்க்கெட் வந்து இப்போ இருக்கு ஐசிஐசியோட. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் அது வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்னும் வந்து பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இது மேலே போயிட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்னமும் கீழே போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனை நீங்களா வந்து வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சு பார்த்துட்டு அது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல இல்லைன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே அந்த மாதிரி டயத்துல ஒரு 10 கம்பெனியோட எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாருங்க. எய்தர் வந்து மேல உள்ள அப் ட்ரெண்ட்லயோ இல்லைன்னா டவுன் ட்ரெண்டோ அது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. எதை சொல்றேன் அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கறத பாருங்க. ஒருவேளை பிரேக் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அதை உங்களோட போர்ட்போலியோல ஆட்
பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு அதை பிரேக் ஆன உடனே நீங்க என்ட்ரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்றது இண்டிகேட்டரை மட்டும் வச்சு ட்ரேட் பண்றதை விட இது அக்யூரேசி அதிகமா கொடுக்கும். ஃபைனலா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க நண்பா, ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது அப்ப கனெக்ட் பண்ணி நம்ம வரைகிறதும் லோயரை கனெக்ட் பண்ணி வரைகிறதையும் தான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி வந்து 3 இதை டச் ஆகலாம், இல்ல 4 டச் ஆகலாம், 2 டச் ஆகலாம். மினிமம் வந்து 2 அப்ப வந்து டச் ஆயிருக்கணும். அதே போல மினிமம் வந்து 2 லோவை வந்து டச் ஆகி நீங்க வரைஞ்சிருக்கணும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.